கோட் படத்தோட பாடல்கள் மீது இப்ப ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல சமூக வலைத்தளங்களில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்ப்போம். ஸோ தளபதி அவர்களுடைய எந்த திரைப்படம் வந்தாலுமே அது பிரச்சனை இல்லாம வராது. முக்கியமா இப்பலாம் பாடல் வந்தாலும் பிரச்சனை தான் வந்திருக்கு. ஸோ கோட் படத்தோட பாடல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதுல குடிய அதிகமா மெயினா வச்சிருக்காங்க. குடிப்பழக்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்க நிறைய பாடல் குடிப்பழக்கத்தை வச்சு பாடியிருக்காங்களே, சரக்கு அப்படிங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே, ஏன் தளபதி படத்துக்கு மட்டும் கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ ஏன்னா குடிப்பழக்கத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அதுல கீழே டிஸ்க்ளைமர் போட்டுருக்கணும். ஆனா அந்த ஒரு பாட்டுல எந்த இடத்துலயுமே டிஸ்க்ளைமர் போடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த பாடல் பாடியிருக்காங்க. இப்ப வேட்பாளராக இருக்கும் சீமான், மன்சூர் அலிகான், அதுக்கப்புறமா அண்ணாமலை, இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இன்டைரக்டா விமர்சனம் செய்யற மாதிரி பாடல் வரிகள் இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட சின்னத்தை இந்த பாடல் வரிகள் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் ரெடி பாடல் இந்த மாதிரி 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேசரிக்க அப்படிங்கிற பாடல் வரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணதுனால தான் அந்த பாடல் வரிகள் எல்லாமே படத்துல இருந்து நீக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு சமூக ஆர்வலர் கமிஷன் ஆஃபீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இந்த பாட்டில் இருக்கு. இது கண்டிப்பா இந்த பாட்டை சமூக வலைத்தளங்களில் இருந்து நீக்கி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் தளபதி ரசிகர்களுக்கு போறவன் கேஸ் போடுறோம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இப்போ கேஸ் போட்டால் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கேஸ் போட்டால் அந்த பாடல் வரிகளை கரெக்டாக தான் நீக்கிட்டாங்க. நான் ரெடி பாடல நிறைய பாடல் வரிகள் ரசிகர்கள் மிஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கோட் படத்தோட இந்த பாடலில் இருக்கும் சில பாடல் வரிகளை நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?